மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம அந்த யோபுவினுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ யோபுவினுடைய அந்த வாழ்க்கை, அந்த சம்பவம் நான் சொல்லியிருந்தேன் பாருங்களேன். யோபு 1வது அதிகாரம் அதை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 13வது வசனத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய பாடு அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம், சமாதானம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நிம்மதி, ஆசீர்வாதம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சரீர ஆரோக்கியம் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான். ஆமென். தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருந்தார். வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருந்தது. அந்த ஊரார் ஜனங்கள் எல்லாரும் அவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கப்பட்ட தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டமும் ஒரு பாடும் வந்து அவனை நிர்மூலம் ஆக்கினது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த முதல் வாரத்தில் அப்படிப்பட்ட அந்த யோபுனுடைய நிர்மூலமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் எப்படி உறவுகளை கட்டி எழுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கட்டி எழுப்புகிற தேவன் அப்படி என்கின்ற தலைப்பில் அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போன அந்த உறவுகள், அவன் இழந்து போன சொந்தங்கள், அவன் இழந்து போன அந்த பந்தங்களை தேவன் எப்படி கட்டி எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சென்ற முறை நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் உறவுகளை மாத்திரம் இழந்து போகலை, மாறாக அவனுடைய பொருளாதாரத்தையும் அவன் இழந்து போயிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த கிழக்கத்திய புத்திரர்களில் மிகவும் செல்வந்தனாக, பேர் பெற்றவனாக, புகழ் பெற்றவனாக, சம்பத்து நிறைந்தவனாக இருந்தவன் தான் இந்த யோபு. அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் திடீரென்று சொல்லி வந்த ஒரு பொருளாதார பேரழிவு அவனுடைய வாழ்க்கையில் அவன் அத்தனை ஆண்டுகளும் தன்னுடைய சரீர பலத்தினால ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களும் அது நிர்மூலமாகி போனது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பொருளாதாரம் அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போயிருந்த பொழுது அந்த பொருளாதாரத்தை அவனால் மறுபடியும் சரீர பலத்தை வைத்து சம்பாதித்து அதை பெற்றுக்கொள்ளவோ அதை பெருக்கவோ அவனால் முடியாது. காரணம், அவனுடைய சரீரம் அது பலவீனம் அடைந்து போனது. ஆனால் பாருங்க, நல்ல தேவன், ஆமென், அவனுடைய பொருளாதாரத்தை அவன் கட்டி மறுபடியும் எழுப்புவதற்கு அவனிடத்தில் தேவன் ஒரு காரியத்தை பார்த்திருந்தார். அப்போ அந்த பொருளாதார ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வருவதற்கு தேவன் அவனிடத்தில் என்னத்தை பார்த்தார் என்பதை குறித்து நம்ம சென்ற வாரம் பார்த்துருந்தோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக சூழ்நிலையில் அந்த பொருளாதாரம் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது பாருங்கள். நமக்கு சிலருக்கு சரீரத்தில் கூட நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் அந்த பொருளாதாரம் அது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய என்ன சொல்லுது, அது ஒரு பெரிய போராட்டத்தில் நம்மளை கொண்டு வந்து தள்ளி விடுகிறது. காரணம், பணம் இல்லைன்னு சொன்ன இந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை. பிள்ளை பிறக்கிற அந்த நிமிஷத்திலிருந்து மரித்து போன பிணத்தை கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் என்ன தேவைங்க? பணம். நம்மள சொல்லுவாங்க, பணம்னு சொன்னால் பணமோ வாயை திறக்கும். அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பணம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பணம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பணத்தை ஏராளமாய் தாராளமாய் யோபு வைத்து கொண்டிருந்தான். அவன் எந்த அளவுக்கு உயர்ந்த பொருளாதாரத்தை வைத்திருந்தானோ அந்த அளவுக்கு தாழ்ந்த பொருளாதாரத்துக்கு அவன் தள்ளப்பட்டான். ஜீரோவில் வந்து அவன் நிற்கிறான். இப்போ தேவன் அவனுடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்றை பார்த்தார். அதை பார்த்துட்டு அவன் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாலே போதும். அப்படி தானுங்களே? ஏன்னா அவனால் இனி அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தில் ஒரு மடங்கை கூட சம்பாதிக்க முடியாது. அவன் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் மட்டும் போதும். ஆனால் தேவன் அவன் இழந்து போனதை கொடுக்காமல் அவன் இழந்து போன பொருளாதாரத்தை 2 மடங்காக அவனுக்கு திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு யோபுவின் இடத்துல இருந்து காணப்பட்ட ஒரு நல்ல காரியம் என்னதுங்க? ஆமென். யோபு தேவனுக்கு பலி கொடுக்கிறவனாக, காணிக்கை கொடுக்கிறவனாக, தேவனுக்கு தன்னுடைய வருமானத்தில் இருந்து எடுத்து கொடுக்கிறவனாக இருந்தான் என்பதை தேவன் பார்த்து, என்னை மகிமைப்படுத்தினவன், என்னை கனப்படுத்தினவன், எனக்காகவே அவன் உழைத்து அவனுடைய உழைப்பிலிருந்து எனக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய
ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக தேவன் அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போன அந்த பொருளாதாரத்தை 2 மடங்காக கட்டி எழுப்பினார். முந்தின அவனுடைய நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையை அவர் ஆசீர்வதித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பொருளாதாரம் இன்றைக்கு நிறைய உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு பெரிய பாடாக இருக்கும்போது அந்த பாடிலிருந்து நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை அல்லது மகிமையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமேன். அதை சொல்லியிருந்தோம் போனவர், நம்ம கிள்ளி கொடுத்தா தேவன் நமக்கு அள்ளி கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். நிறைய சாட்சிகள் போன வாரம் போயிருந்தது. ஆமேன். இப்போ இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். சிலருடைய வாழ்க்கை நம்ம இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சிலருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா இருக்கிறது போல தோணும். சிலர் வசதியாக இருப்பாங்க, சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது, குடும்பத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நல்ல செழிப்பாக இருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க. ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கறதில்ல, தானம் தர்மம் பண்ணுகிறதில்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதில்ல எல்லாம் என்று சொல்லி அவங்க நல்லா செழிப்பாக அவங்க இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சில போராட்டங்கள் இருக்கும், ஒரு சில பாடுகள் இருக்கும். அப்போ முகத்தில் சிரித்து கொண்டு இருப்பாங்க, முகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, தங்கள் சமாதானமாக இருக்கிறதை போல நம்ம வெளியே காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள நேரடியாக போய் சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு சில சோர்வு இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு காயம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். வெளியே எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது போல தான் தோணும், ஆனால் அவங்களுடைய பாடி வீக்காக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அவங்களுடைய சரீரத்தில் தாக்குகிற வியாதிகள், சரீரத்தை தாக்குகிற நோய்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் வருகிற விஷயம் என்னதுங்க? வியாதி தான். பணக்காரனுக்கும் சக்கரை வியாதி இருக்குது, ஏழைக்கும் சக்கரை வியாதி இருக்குது. பாகுபாடு இல்லாமல் உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் யூனிவர்சலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை வியாதி. இன்றைக்கி வியாதி இல்லாத எந்த ஒரு மனுஷனும் இல்லை. மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றவர் 100 வருஷம் வாழ்வதற்காக அவர் தனக்கு கூட எப்போதும் டாக்டர்களை வச்சு கொண்டிருப்பார். 100 வருஷம் வாழணும்னு சொல்லி அவருடைய ஆசை. அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய எல்லா காரியமும் டாக்டர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். தான் 100 வருஷமாக வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு விரும்பி தன்னுடைய சொத்துக்களில் நிறையத்தை அதற்காக செலவழித்தார். ஆனால் அவர் எத்தனை வயசில் இறந்து போனாருங்க? 50 வயசு கூட ஆகல. உலகத்தை ஆட்டி படைச்சார். உலக ரசிகர் சொல்கிறாங்க அவர் ஒரு பெரிய, அவரை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் 100 வருஷம் தான் வாழ்வதற்காக எல்லா ஆயத்தங்களையும் செய்து வைத்திருந்தார். ஆனால் அவனுக்காக தேவன் குறித்து வைத்திருந்த நாள் வந்த பொழுது மருந்து அவனை காப்பாற்றலை, பணம் அவனை காப்பாற்றலை, ஃபேன்ஸுங்க, சொந்தக்காரங்க, கூட இருந்தவங்க யாரும் அவனை காப்பாற்றலை. பேக்கிங் அந்த ஒரு டேட்டு குறித்தாரு, போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த வியாதி அவர்களுக்குள்ளே வரும்போது அவருடைய வாழ்க்கையில் அவங்க பலவீனம் அடைஞ்சிடுறாங்க. இல்லை, சிலருக்கு பணம் இல்லாட்டினா கூட ஓரளவுக்கு வாழ்ந்துட முடியும், எப்படியோ சமாளித்து வாழ்ந்துடலாம். ஆனால் வியாதியோடு கூட நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு போகும். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் அவங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தெரியுங்களா? நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன், என்னால் இனி எந்த காரியத்தையும் எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்னுடைய சரீரம் தள்ளப்பட்டு இருக்கிறது, என்னுடைய சரீரம் வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, வருத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. நிறைய டாக்டர்களை பார்த்தோம், நிறைய காரியங்களை பார்த்தோம், எனக்கு சுகம் அடையலை என்று சொல்லி அவங்க ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து கூட நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவள், நிறைய செலவழித்தும் அவளுடைய நோய் குணமாகாமல் இருந்தது. பாருங்கள், எத்தனை வருஷம் அவளுக்கு பெரும்பாடு இருந்ததுங்க? யோசனை பண்ணி பாருங்கள், 12 வருஷம் ஒரு பெரும்பாடோடு வாழ்ந்து கொண்டிருந்தா. அவளுடைய பெரும்பாடு யாராலையும் சுகமாக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவள் தேவனிடத்தில் வந்தாள், இயேசுவினிடத்தில் வந்தாள். எந்த வைத்தியர்களால் எவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை குறித்து செலவு பண்ணாலும் சுகமாகாத வியாதியை என் தேவன் தொட்டு, ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த வியாதி, அப்போ யோபுவினுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அப்போ அந்த வியாதியிலிருந்து அவனை மீட்டெடுக்க, அந்த வியாதியிலிருந்து அவனை சுகமாக்க நிச்சயமாகவே அவனும் விரும்பியிருக்க மாட்டான். காரணம், அவன் இனி சுகமடைஞ்சு என்ன பண்ண போகிறான்? அவனோட வாழ்க்கையில்
அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான், தனிமரமாக ஆயிட்டான். இப்போ அவன் சுகத்தை பெற்று சுகம் அடைஞ்சு பலன் அடைஞ்சு இனி இருக்கக்கூடிய காலத்தில் ஓடி ஓடி உழைச்சா கூட ஒரு சைக்கிள் கூட அவனால் திரும்பி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நம்ம அன்னைக்கு வாசித்த எசேக்கியேல் 36:36 நிர்மூலமானவைகளை நான் கட்ட போகிறேன், பாழானவைகளை நான் எடுத்து திரும்ப புதுப்பிக்க போகிறேன், அந்நிய ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் செய்வேன். அப்போ இன்றைக்கு பாருங்கள், போன வாரம் கூட பார்த்தோம், அந்த பொருளாதாரத்தை கட்டுகிறது நல்லா கவனிச்சுக்கொள்ள. நீங்களும் நானும் ஓடி உழைத்து நம்மளுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாது. மாறா தேவன் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தேவையான, என்னுடைய பொருளாதாரத்துக்கு தேவையான வாசல்களை வழிகளை திறக்கணும், அதை அவர் தான் செய்யணும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல தான் வியாதி. நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஒரு வியாதி வந்தோடனே அந்த வியாதிக்கான ஒரு மருந்தை சாப்பிட்ட உடனே நம்முடைய வியாதி சுகமாகிறதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த ஒரு வியாதிக்கும் மருந்துனால சுகம் கிடையாது. இப்போ எனக்கு ஜுரம் அடிக்குது, நான் டோலிபிரான் போட்டால் ஜுரம் என்ன பண்ணுறதுங்க, குறைஞ்சிருது. ஆனால் மறுபடியும் எனக்கு ஜுரம் வருது. அப்போ என்னன்னு சொன்னால், எல்லா மருந்துகளும் தற்காலிக ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பூரணமான சுகம் என்பது மருந்துகளால் கிடையாது. அதுக்காக நான் மருந்துக்கு கோந்தரர் கிடையாது, நம்ம என்ன சொல்ல, மருந்துக்கு எதிர்ப்பு கிடையாது. மாறா வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் தான் உங்களுக்கு எனக்கும் சுகம் உண்டாகிறது. பாருங்கள், இப்போ இங்கே யோபுனுடைய வாழ்க்கை நம்ம பார்த்து நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய இழந்து போன ஆரோக்கியத்தை நான் மறுபடியும் எடுத்து கட்டப் போகிறேன். நல்ல காரியங்களை தட்டுங்களேன், நல்ல உற்சாகமாக. இனி எல்லாரும் நிறைய பேர் இன்றைக்கி சோர்வாக இருக்கிறீங்க இல்லை, நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறீங்க, நிறைய பேர் சரீரம் விதவிதமான பேர், இன்னொன்னுமோ பேர் வந்துச்சு. இப்போ ஹண்டாவான் ஒரு நாள் அதில் வச்சு ஏதோ பாட்டு கிட்டு கூட வந்தாலும் வந்துடும். ஹண்டான்னு சொல்லிட்டு ஒரு 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 வைரஸ் வந்துக்குது. இப்போ அந்த வைரஸ் வந்து அதனால் பலவீனம் அடையத்தை விட அந்த பேரை கேட்டு நிறைய பேர் பலவீனம் அடைஞ்சுனுக்கிறாங்க. அப்போ நான் சொல்லிட்டு அண்டா வரட்டும், அவங்களோட அக்காவும் வரட்டும், நம்மளை எதுவும் அது காரணம், நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். ஆமேன். ஆனால் பாவம், அன்றைக்கி நம்ம யோபு வாழ்ந்த காலத்தில் அண்டாலாம் கிடையாது. அவர் என்ன வியாதி வந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு வகையான வியாதி வந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது என்ன வியாதின்னு சொல்லி பார்க்கலாம். யோபு 19:20 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 19:20, என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன், ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே புடவையை கட்டினது போல அவருடைய உடம்பு இருக்கிறது. எலும்பு கூட்டு மேலே ஒரு புடவையை சுற்றினது போல அவருடைய உடம்பு இருக்குது. ஏன்னா அவர் எலும்புகள் தோளோடு ஒட்டி நிற்குதுன்றார். அப்போ அவர் இழைச்சி போயிட்டார். ஆமாம், இழைச்சி போயிட்டார். ரெண்டாவது, பற்களை மூட மட்டும் கொஞ்சம் தோலுக்கு தான். அப்போ எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இந்த உதடு மட்டும் கொஞ்சம் இருக்குது. நம்ம உடம்புல இந்த உதட்டை பிச்சுட்டா இந்த உடம்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருப்பீங்க நீங்கள்? என் தங்கமே செல்லமே அப்படி யாரும் நீங்கள் கொஞ்சுவீங்க. இந்த உதறி எடுத்துட்டா இந்த பல் அப்படி நீட்டுன்னு தெரியுங்க, அசிங்கமா இல்லை? அசிங்கமாக இருக்கும்ல. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய பற்களை மூட மட்டும் கொஞ்சம் தோல் அவர் சொல்கிற தப்பிச்சான். அப்படி இந்த அளவுக்கு கூட அவருக்கு உதடு வந்து எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக இல்லை. அப்போ என்ன வியாதி அவருக்கு வந்துருக்கும்? ஏன் அந்த வியாதி வந்தது? மாத்திரமல்ல, அவருக்கு உடம்பு முழுவதும் பருக்கள் இருந்ததாக பார்த்துருக்குறோம். அப்போ இது என்ன வியாதி, என்ன நோய் தெரியல. ஆனால் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அது எலும்பு உருக்கி நோய் என்பதாக சொல்லுகிறார்கள். எலும்பு உருக்கி நோய் என்பது என்னன்னு சொன்னால், நம்மளுடைய தசைகளை அரித்து தசையில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் வெள்ளணுக்களை சாப்பிடும். இப்போ அந்த எலும்பு உருக்கி நோய் என்பது என்னென்னா, எலும்பை உருக்காது மாற எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய தசைகளை சாப்பிட்டு 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 ஒரு காலத்தில் வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும், குச்சியில் ஒரு துணியை கட்டின மாதிரி தான் உடம்பு இருக்கும். அந்த வியாதி அவருக்கு இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் அப்படி எங்கும் சொல்லப்பட்டு இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு வியாதி, அந்த வியாதி என்ன பண்ணும்? அவரை அசதியாக்கும், சோர்வாக்கும். அவரால் எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவங்களுடைய சரீரம் மெலிந்து போயிடும். ஐ மீன், ஏன்னா அது ஒரு செல்லு, அது அழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை போல் யோபுனுடைய வாழ்க்கையில் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதி அவ்வளவு கொடுமை நிறைந்ததாக அது இருக்கிறது. பல்லு தெரிஞ்சு ரொம்ப கொடூரமாக ஆகாத அளவுக்கு ஒரு சின்ன தோல் மட்டும் அவர் மூடி கொருந்து இருந்ததாக வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் யோபுவை பாருங்களேன்,
நல்ல ஒரு பலசாலியாக இருந்தார். ஒரு காலத்தில் யோபு நல்ல கம்பீரமாக இருந்தார், நல்ல உயரமாக, நல்ல வாட்டம் சாட்டமாக. நம்மள எம்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டனை போல் அவர் ஒரு வேளை இருந்திருக்கலாம். அவர் அப்படியே அந்த அங்கியை போட்டு ரோட்டில் நடந்து போனார்னா அவருடைய கம்பீரத்தை பார்த்து அவருக்கு வணக்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவரை மதிக்கிறவங்க இருந்திருப்பாங்க. 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெலன் அவருக்கு இருந்தது. 10 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான பெலன் இருந்தது அவருக்குள்ளார. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவருடைய ஆரோக்கியம் சிதைந்து போனது, அவருடைய சரீரம் மெலிந்து போனது, அவருடைய உடம்பு உடைந்து போனது, அவருடைய சரீரத்தில் அநேக வாதைகளினால் அவர் பிடிக்கப்பட்டவராக வலியை சகித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. காரணம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி என்கிறது மகா கொடுமையும் மகா வேதனையுறையுமாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக அவங்க வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சில வெள்ளைக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த சின்ன 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 பாக்ஸு மாதிரி டப்பா வச்சுருப்பாங்க, நிறைய டப்பா இருக்கும், அதில் மாத்திரைங்க இருக்கும். அதில் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு 4 போட்டிருக்கோம், டைம் போட்டிருக்கோம். அந்த பாட்டிங்களுக்கு, தாத்தாங்களுக்கு காலையில் எழுஞ்ச உடனே கண்ணு முடிச்சுன்னு நேராக டப்பாவை திறந்து ஒரு 10 மாத்திரை எடுத்து வாயில் கொட்டிக்கணும். அவங்க அந்த மாத்திரையால் தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, அதை தான் தன்னுடைய சாப்பாடாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் இவைகளை ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கான காரணம், சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை சுகமாக்குவது மருந்துகளோ மாத்திரைகளோ டாக்டர்களோ அல்ல, மாறாக என்னுடைய தழும்புகள், என்னுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட பரிகாரமான ரத்தமே உங்களுடைய வியாதிகளை சுத்தமாக்கும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். 7:8 அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவனுடைய உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு இருந்தான். பாருங்க, அந்த பருக்கள் வந்ததுக்கான காரணம் யாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த பருக்கள் எப்படி வந்ததா அவனுடைய வாழ்க்கையில? சாத்தானால. பாருங்க, எல்லா வியாதிக்கும் பின்னாடி சாத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில வியாதிகள் சாத்தானால வருகிறது. காரணம், அந்த வியாதிகள் அந்த மனுஷனை வாழ வைக்கல, மாறாக அவனை அழித்து போட. ஆமேன். இவனுக்கு பாருங்களா, சாத்தான் தேவனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த உடனே யோபுனுடைய உச்சந்தலிருந்து உள்ளம் பாதம் மட்டும் பருக்கள் வந்து விட்டது. ஆமேன். அந்த பருக்கள் அவனுக்கு என்னமா இருக்குதா, பெரிய வாதையாக இருக்கிறது. அந்த பருக்களுடைய அந்த அரிப்பு தாங்க முடியாமல் அதை ஓட்டுனால சுரண்டி தன்னுடைய அந்த வாதனுடைய வேதனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். ஒரு சின்ன இருமல், சின்ன சளி தான், ஒரு சின்ன 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 பிரச்சனைகள் தான். அதுக்கே நம்மளால் பாருங்கள், அந்த சளி பிடிச்சிச்சுன்னா, அந்த ஜுரம் அடிச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும், சிந்திக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களால் ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியாத காலம் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி நம்மளுடைய தலையை ஒரு மாதிரி பண்ணி கொண்டு இருக்கும். அதுக்கே நம்ம அப்படி இருக்கிறோன்னு சொன்னால், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பருக்கள், அவ்வளவு வாதைகள், அவ்வளோ பலவீனம், அவனுடைய சரீரத்தில் அழகெல்லாம் போயிடுச்சு, அவனுடைய சரீரத்தில் மென்மையெல்லாம் போயிடுச்சு. அவனை பார்த்தா இவன் தான் யோபு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த மனுஷன் அவன் உயிரோடு கூட இருக்கிறவனாக அவன் இருக்கிறான். பார்த்தீங்களா, அந்த பருக்களை அவன் சொரிந்து கொண்டு இருக்கிறான், ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறான். அதனுடைய காரணம், அவன் நீங்காத ஒரு வேதனையின் மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆரோக்கியமாக இருந்தபொழுது இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்த மனுஷன். சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கான காரணம் நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. அதனால கரங்களை தட்டுங்களேன். நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டுங்க, எல்லாரும் தட்டுங்க. ஆமாம், நீங்கள் வியாதியாக இருந்தால் தேவனுடைய நாமம் மகிமை அடையுமா? இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் தேவனுடைய நாமம் மகிமை அடையும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். ஏன்? காயங்களை ஆற்றும் போது தேவனுடைய நாமம் மகிமை அடையும். பாருங்கள், யோபு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது ஓடி ஓடி அவன் அங்கே ஓடிக்கொண்டு இருந்தான். பாருங்கள், நல்லா கம்பீரமாக இருந்தான். அவன் எல்லாரையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். ஒருத்தவங்களை பார்த்து யாரங்கே அப்படின்னு கூட்டா, அதான் வராயா அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. வேலைக்காரர்களை அவன் ஆளுகை செய்திருப்பான். அவன் இடத்துல உதவி கேட்டவர்களுக்கு வாரி ஏராளமாக தாராளமாக கொடுத்துருப்பான். தான தர்மங்களை பண்ணியிருப்பான், நிறைய செய்திருப்பான். அவன்கிட்ட பணம் நிறைய இருந்தது, நல்ல மனசாக இருந்தது, தேவனுக்கு பயப்படுகிறவனாக கூட இருந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் அவனுடைய சரீர வாழ்க்கை தாறுமாறாய் போனது. அவனுடைய சரீர வாழ்க்கை தாறுமாறாக போனது. அவனுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவதற்கு ஒன்றுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை
அவ்வளவுதான். நீ அதிலிருந்து ஒரு நன்மையும் உண்டாகாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் நல்ல வாட்டசாட்டமாக இருப்பார், நல்ல வயிறம், நல்ல வாட்டசாட்டமாக. அவர் உண்மையாகவே M10 மாதிரி தான் இருப்பார். அவர் இந்த பெரிய பெரிய கம்மியும் இருக்குதுங்களா, அந்த பெரிய பெரிய கம்மியெல்லாம் ஓட்டக்கூடியவர். இல்லை 24 டயர் வச்ச வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆள், வாட்டசாட்டமாக இருப்பார். கிறிஸ்தவர் தான். அப்போ ஒரு நாள் அவரை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நாங்கள் போய் அவங்க வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக போனோம். அப்போ ஜெபிக்கிறதுக்காக போகும்போது அவர்கிட்ட உட்காந்துன்னு ஒரு சில வசனங்களை எடுத்து வாசித்து அப்போ சொல்லின்னு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். அப்போ அவங்க குடும்பத்தில் எல்லாரும் எதுக்கும் சொல்லாமல் அவரை மட்டும் தனியாக கூட்டுன்னு போயிட்டு இப்படி சொல்கிறோம், பாருங்கள், நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில இழப்புகளை சந்திக்க போகிறீங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்தி தேவன் அந்த இழப்பிலேருந்து உங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் நீங்கள் தேவன் இடத்துல வந்துடுங்க. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய சமூகத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா அது கத்தோலிக்கர்கள் அந்த பாரம்பரியமாக சும்மா என்றைக்கோ நாளைக்கு போயிட்டு அப்போல்லாம் இல்லாமல் நீங்கள் உண்மையாக நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வந்த பிறகு இல்லை, அதை வரத்துக்கு முன்னாடி பல வகையில் அவர் உணர்த்துவார். தயவு செஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சிக்கின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து அந்த பாரம்பரியம் தானுங்களே. அப்போ அவர் சொல்லுறா, நாங்கள்லாம் வந்து தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், நாங்கள் கோயிலில் போனால் அதை செய்வோம் இதை செய்வோம், அது பாட்டு கிளாஸ் நடத்துகிறோம், சண்டே கிளாஸ் நடத்துகிறோம், அது நடத்துகிறோம் இதை நடத்துகிறோம், நாங்கள் தான் செலிவை தூக்கின்னு போவோம், நாங்கள் தான் அதை செய்வோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்க மனைவியும் அவருக்கு ஏற்று தாளம் போட்டிருந்தாங்க. நிறைய காரியங்கள் நடந்தது. அப்புறம் ஒரு 2-3 மாதம் நான் அவருக்கு ஃபோன் அடித்து நான் வார்த்தைகளை சொல்லி, பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை எதேச்சியாக ஆண்டவர் சந்திக்கலை. இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் நாங்கள் கூட எதேச்சியாக ஏதோ பராசார்னு சொல்கிறோம் பாருங்கள், பராசாரம் அந்த சபைக்கு வரல, எதேச்சியாக வரல. நீங்களும் நானும் எல்லாரையும் பாயிண்டட் பண்ணி தேவன் அழைத்து கொண்டு வந்தது. நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய விரோதமான சூழ்நிலை நடப்பதற்கு முன்பதாக தேவன் உங்களை என்ன சந்தித்து உங்களை கொண்டு வந்துடுறாரு. அப்போ நான் அதெல்லாம் அவருக்கு சொல்கிறேன், ஒரு சில சாட்சிகளெல்லாம் சொல்கிறேன். ஆனாலும் அந்த இருதய கடினம். அவர் சொல்கிறார், நாங்கள் நல்லா இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் உங்கள் கையில் தான் ஆடி, உங்கள் காலில் தான் ஆடி, நீங்கள் தான் இப்படி இருக்கிறீங்க, என்ன பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டச்சாட்டமாக M10 மாதிரி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் அத்தனை டயர் வச்சு வண்டி ஓட்டுறேன், எனக்கெல்லாம் உண்மையாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவருக்கு வார்த்தைகளை சொல்லி பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேறு காரியங்கள், அப்போ நான் அப்படி விட்டுட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டது என்னன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் லைட்டாக ஏதோ ஜுரம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய நோய் வந்து வயிற்றில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வச்சு உள்ள ஒரு மெஷினை வச்சு எந்த 24 கம்மியாக ஓட்டினாரோ அந்த டயர் பக்கத்தில் தொட்டு பார்க்க கூட முடியாத அளவுக்கு பலவீனமாகி ஒரு தாத்தா மாதிரி ஆகி சரீரத்தை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போ இதை நான் கேள்விப்பட்டு நம்ம ஃபோன் அடித்து பேசும்போது அப்போ சொன்னார், ஆமாம்மா நீங்கள் சொன்னீங்க தான், ஆனாலும் அவ்வளோதான், அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போது அந்த கம்பீரம் எங்கே போயிடுச்சிங்க, அந்த பலன் எங்கே போயிடுச்சு? இப்போ அவரை நம்ம குற்றப்படுத்தவோ, அவரை நம்ம வந்து குறை சொல்லவோ, பாருங்கள் நாங்களாம் நல்லவங்க, நாங்களாம் அப்படி இல்லை. தேவன் அவருக்கு வியாதின்னு எனக்கு தெரியாது, நம்ம சொல்லலை. அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஒரே நாள் ஒரே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை இன்னும் 60 வயசு கூட ஆகலை. இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்போ தேவன் ஒரு சிலரை அழைத்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாங்க, சபைக்கு வந்துடுங்க, சபை பாதுகாப்புக்குள்ளே வந்துடுங்க, தேவன் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க, ஆரோக்கியத்தை கொடுக்க, செழிப்பை கொடுக்க, செல்வத்தை கொடுக்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சந்தித்த எத்தனையோ பேர் வரன்னு சொல்லுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. கேட்டால் அவங்க வந்து அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க. அந்த பாரம்பரியம் அவர்களை அவ்வளோ சீக்கிரம் விடாது. ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் சபைக்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஏதோ ஒரு ஆபத்தை தேவன் தடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு விபத்தை தடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு கொள்ளை நோயை தடுத்திருக்கிறார், கணவன் மனைவி பிரச்சனையை தடுத்திருக்கிறார், போராட்டத்தை தடுத்திருக்கிறார், பாடுகளை தடுத்திருக்கிறார்.
அதை அவர் உங்களுக்கு முன் அறிவித்து இருக்கிறார். அதை நீங்கள் கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு யார் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்தீங்களோ அவங்க காத்து கொள்ளப்பட்டாங்க. யாரெல்லாம் அதை கேட்டு தூரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க இன்னைக்கும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பாருங்கள், இன்னொருத்தருடைய மாம்ச பலத்தினால எதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் இன்னும் கிருபையாக காத்துக்கொண்டு. அதனால தான் நம்ம பாருங்கள், நீங்கள் என் மேலே கோச்சிக்குன்னா கூட நான் சொல்கிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஏன் தெரியுங்களா? சபையில் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் தருகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடிய நேரங்கள், சரீர பலவீனத்தில் சோர்ந்து போகக்கூடிய நேரங்களாக இருக்கிறது பாருங்கள். ஆமேன். இப்போ எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது அவனுக்கு தேதி குறிக்கப்பட்டாயிடுச்சு, அவனுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டாயிடுச்சு. அவன் மரித்து போவான்னு சொல்லி தீர்க்கதரிசி வந்து சொல்லி உன்னுடைய வீட்டுக்காரிகளை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா உடனே அழுது கொண்டிருந்தார். அவர் உடனே கலங்கி கொண்டிருந்தார். உடனே மனைவியை கூட்டார், பிள்ளைகளை கூட்டார். அடுத்த நீ தாம்பா ராஜாவாக இருக்க போகிற என்று சொல்லி அந்த காரியங்கள்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அல்லது மருத்துவரை கூட்டு அழைத்து பேசி ஏதாவது செய்தார்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அவர் என்ன பண்ணாராம்? திரும்பினார். என்ன பண்ணாராம்? திரும்பினார். எங்கே திரும்பினார்? தேவனிடத்தில் திரும்பினார். அப்போ தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலிங் கொடுக்கும்போது, உங்களையும் என்னையும் அழைக்கும் பொழுது தாமதம் இல்லாமல் நம்ம அந்த கூடாரத்துக்குள்ளே ஓடி வந்துட்டோம்னு சொன்னால் நீங்களும் நானும் காத்துக்கொள்ளப்படுவோம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ நம்மளுடைய சரீரத்தில் அந்த வியாதி இருக்கும்போது பாருங்கள், அந்த வியாதி மட்டும் இருக்காதுங்க, வியாதி கூடவே சேர்ந்து மன சோர்வு வந்துடும், மனபாரம் வந்துடும், மனம் அழுத்தம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், கோபம் வந்துடும். நிறைய மருந்துகள் சாப்பிடுவதனால பக்க விளைவுகள் நிறைய வரும், சைடு எஃபெக்ட் நிறைய வரும். அப்படி தானுங்களே? ஆமாம். சிலருக்கு அந்த மருந்துகள் சாப்பிட்டு முடியெல்லாம் கொட்டி போயிருக்கிறது. புரியுதுங்களா? பெண்களை மட்டும் சொல்ல, ஆண்களையும் சொல்கிறேன். அப்போ அது அவங்களுக்கு பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது பாருங்கள். மருந்துகள் சாப்பிட்டு சுகமாக முடியாத ஒரு பிரச்சனை மத்தியில் அவங்க இருந்து அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க? தேவனை திட்டுவாங்க, அல்லது கூட இருக்கிறவங்க திட்டிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவாங்க. காரணம் அவங்க மேலே தவறு இல்லை, அந்த வியாதியினுடைய கொடுமை அவர்களை அப்படி பேச வைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ இன்றைக்கி அந்த மனுஷனை பாருங்கள். அந்த மனுஷனை பார்க்கும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ கேட்டாக்க, நான் 4 வரும்னு காத்துன்னு இருக்கிறாங்க. என்ன வரும்னு காத்துன்னு இருக்கிறாருங்க? எதுக்கு? இப்போ ஒன்றும் 60 வயசு கூட ஆகலையே. இப்போ இத்தனை வருஷம் ஓடி ஓடி உழைச்சதுக்கான அந்த ரத்திரத்து காசு, ரிட்டையர்மெண்ட் காசை கூட வாங்க முடியாதே. என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சாருங்க. அது கஷ்டமான வேலை. நார்மலாக ரிட்டையர்மெண்ட்டு 62. அவர் வந்து ஒரு நம்ம இந்தியன்ஸ் கிடையாது, வெளியூர் இருக்கார். 62. நான் அவரை பார்க்கும்போதே அவருக்கு 65 வயசு வேலை செஞ்சுருந்தார். 66 வேலை செஞ்சுருந்தார். அப்போ வந்து அந்த இப்போ அந்த ரிட்டைர்மெண்ட்டை கணக்கு பண்ணி பார்த்துட்டு 100 யூரோ குறைஞ்சி தான் அவருக்கு ஒரு மாதம் 100 யூரோ குறைஞ்சா. அவன் சொன்னால் இன்னும் 18 மாதம் நீ வேலை செஞ்சாக்கா உனக்கு எக்ஸ்ட்ரா 100 யூரோ கிடைக்கும், உனக்கு ஃபுல் ரிட்டைர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணாரா, 67 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுருந்தாருங்க. கஷ்டமான வேலை செஞ்சுருந்தாருங்க. 67 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆனாருங்க. நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய அம்மிங்க மூலயமா கேள்விப்படும் போது ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போனார்ல இந்த மனுஷன். போன உடனே பல்லில் அவருக்கு பெரிய பிரச்சனை வந்து இருக்கிற பல்லுலாம் பிடிங்க எடுத்துட்டாங்க. எல்லா பல்லையும் பிடிங்க எடுத்துட்டாங்க. இப்போ பொய் பல்லு கட்டினுக்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் ரிட்டைர்மெண்ட்டு 1400 1500 வாங்கி என்ன சாப்பிட போகிறாரு? அவருக்கு பிடிச்சமான உணவு வாழைப்பழமாக மட்டும்தான் இருக்கணும். இந்த வாழைப்பழத்தை 100 யூரோ கம்மியாக இருக்கும்போது வாங்கி சாப்பிட முடியாதா? என்ன பதில் சொல்கிறீங்க? வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு பெருசாக பல்லுகள்லாம் வேணுமா? தேவையில்லையே. அப்போ இன்றைக்கி 1500 1800 யூரோக்கு ரிட்டைர்மெண்ட் வாங்கி வாழைப்பழம் கூட சாப்பிட்றதுக்கு பல்லை கட்டி வச்சுட்டு சாப்பிட்ணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு தேவையான சகலவற்றை செஞ்சுருக்காரு. காரணம் நீங்களும் நானும் அந்த தேவனுடைய வெளிச்சத்தில் நம்ம இருக்கிறோம், தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், தேவனுடைய பராமரிப்பில் இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகைக்குள்ளார நாம் இருக்கிறோம். பாருங்களேன், இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது. அவனுடைய வாழ்க்கை ஒரு நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட
நீங்களும் நானும் செய்கிறது போல தேவனை குறை சொல்லவோ, அவன் புலம்பவோ, அல்லது டாக்டர்கள் மேலே பழியை போட்டு தப்பித்து கொள்ளவோ, அல்லது தன்னையே நொந்து கொள்ளவோ, தன்னுடைய மனைவி அல்லது மற்றவர்களை அவன் நொந்து கொள்ளவோ இல்லாமல் அவன் தன்னுடைய விசுவாச வார்த்தையை பேசுகிறான் பாருங்க. அவன் சொல்கிறான், நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அந்த வார்த்தையை அவன் கேட்கிறான். ஓ, என்னுடைய தேவன் நான் ஆராய்ந்து முடியாத ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நான் எண்ணி முடியாத அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். நான் தோலும் எலும்பமாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவரால் முடியும். தாயின் கருவில் என்னுடைய அவயங்களில் ஒன்று கூட உருவாகலை, ஆனால் என்னை குறித்த நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற சகல உறுப்புகளையும் உருவாக்க எனக்கு கிருபை தந்தவர். தாயின் வயிற்றில் நான் அழிந்து போகாமல் பிறந்து வெளியே வந்து இன்றைக்கு நான் நடமாடுவதற்கு எனக்கு கிருபை தந்தவர். இந்த சூழ்நிலையும் நான் ஆராய்ந்து முடியாத ஒரு பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். என்னை அவர் வாழ வைப்பார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன்னை மேறாது, நேர்கொள்ளாது, நேரிடாது, மேற்கொள்ளாது. ஆனால் வியாதிகள் வரும். அடுத்த ஆண்டவர் சொல்ல, நான் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற காயங்களை ஆட்டி நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறேன். எகிப்தில் வந்த வியாதிகள் ஒன்றையே நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடந்தினா நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வியாதிகள் வரும், உனக்கு போராட்டங்கள் வரும், உனக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன் யோபுவை போல் நீங்கள் எலும்பும் தோலுமா ஆகி ஒரு வேளை ஓட்டை எடுத்து உங்களுடைய பருக்களை நீங்கள் சுரண்டி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் அந்த எலும்பையும் தோலையும் என்னுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். இதுதாங்க நம்மளுடைய பெரிய விசுவாச வார்த்தை. இதை யோபு சொல்லி கொண்டு இருக்கிறான், யோபு நினைச்சு கொண்டு இருக்கிறான், யோபு பேசி கொண்டு இருக்கிறான், யோபு அதை நியாயத்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், மனைவியினுடைய தூஷணமான வார்த்தைகள் ஒரு பக்கம், நண்பர்கள் வந்து அவனை குறித்து தவறாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. 4 முனை தாக்குதல் அவனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவன் அந்த 4 திசையிலிருந்து வருகிற தாக்குதலையை பார்த்து கொண்டு இல்லாமல் மேலே திசையை நோக்கி பார்த்து தனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதங்களுக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் சொல்லி கொண்டு இருக்கிறான், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு, சகலமும் அவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்து அறிக்கை செய்தான் பாருங்களேன். அதனுடைய விளைவு தான் நம்ம வாசித்த யோபு 42:16-17. எதற்கு பின்பு இந்த வாதைகளுக்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடு நாள் இருந்து பூரண வயது உள்ளவனாக மரித்தான். நல்ல கரைகளை தட்டுங்களேன், நல்ல கரைகளை தட்டுங்களேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் பூரண ஆயுசு நாட்களை அவர் கொடுக்க போகிறார். பாருங்க, யோபுக்கு இந்த சூழ்நிலை வராமல், இந்த வியாதி வராமல், அவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தா உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனை போல அதிகபட்சம் கொள்ளு பேத்தியை பார்த்துட்டு கொள்ளு பேரனை பார்த்துட்டு செத்து போயிருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் 4 தலைமுறைகளை கண்டானா. அது மாத்திரமல்ல, அவன் பூரண வயது உள்ளவனாக மரித்தான். அல்லேலூயா. நம்மளை பாதியில் தேவன் மறிக்க செய்ய விட மாட்டார். ஆமீன். நம்மளுடைய ஆயுசு நாட்களை தேவன் ஒரு நாளும் குறைக்க பண்ண மாட்டார். அவர் நமக்கு பூரண ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன நோய், ஒரு சின்ன பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் நார்மலாக உங்களை எழுப்பி நடக்க முடியாதபடிக்கு செஞ்சுருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போயிருக்கிற உனக்கு தான் நான் பலன் கொடுக்க போகிறேன். சத்துவம் இல்லாத உனக்கு தான் நான் சத்துவத்தை பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. வாலிபன் என்ன பண்ணுவானா? ஓடினாலும், இளைஞன் ஓடினாலும் இலைப்படைவான். ஆனால் நீங்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டீங்க. காரணம், உங்களுக்கு பலன் கொடுத்தது சாப்பாடு கிடையாது, உங்களுக்கு பலன் கொடுத்தது இயற்கை கிடையாது, உங்களுக்கு பலன் கொடுத்தது தேவன். நல்ல கரையை தட்டுங்க. அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய சரீரத்தில் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களை நடக்க முடியாமல், உட்கார முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், சிந்திக்க முடியாமல், யோசிக்க முடியாமல் எந்த ஒரு வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறது, அந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு சொல்லுங்கள், இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது. சொல்லுங்கள், இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது. சொல்லுங்கள், இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளாது. இந்த வியாதியினுடைய வல்லமையை என் தேவன் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்திருக்கிற நல்ல காரியங்களை தட்டுங்களேன். யோபு அந்த வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நினச்சிருக்கலாம்,
என் பிள்ளைங்களாம் செத்துட்டாங்க, என்னுடைய எல்லாம் இறந்து போயிடுச்சு, கடவுளை என்னையும் சாக்கடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுருக்கலாம். ஒரு ஆள் அவனை பார்த்த சொந்தக்காரங்க, அவனுடைய உறவினர்கள் என்னுடைய அந்த வியாதினுடைய வேதனை தாங்க முடியாமல், ஐயோ இவன் உயிராக இருக்கிறத விட செத்து போயிட்டா கூட நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு வந்து 40 நாள் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படி நினைத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், தூளிலிருந்து ஒரு மனுஷனை தேவன் கோபுரமாக மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக யோபுனுடைய வாழ்க்கையை என் தேவன் மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு நேராக எழுப்பினார். இப்போ நீண்ட ஆயுளை கொடுத்தார், முழுமையான ஆரோக்கியத்தை கொடுத்தார். உடல் மட்டும் இல்லை, அவனுக்குள்ள ஆத்மாவிலையும் ஆவிலையும் பலன் அடைந்து அவன் கழுகை போல சட்டைகளை அடித்து உயர பறப்பதற்கு தேவன் அவனுக்கு பலன் கொடுத்தார். நல்ல கரையில் தட்டுங்களேன். தேவன் அவனை காப்பாற்றுவதற்காக மாத்திரம் ஆரோக்கியம் கொடுக்காம அவன் மூலமாக ஜீவன்கள் உண்டாகும்படிக்கு, அவன் மூலமாக சந்ததிகள் பெருகும்படிக்காக அவனுடைய வாழ்க்கையை தேவன் கருத்தில் எடுத்தார். அல்லேலூயா. அதான் எரேமியா 30:17 சொல்லுகிறது பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். அப்போ இந்த ஆரோக்கியம் என்கிறது காயத்திலிருந்து சுகத்தை மாத்திரமல்ல, மாறா தேவன் கொடுக்கிற பரிபூர்ண சுகத்தினால, பரிபூர்ண பலத்தினால உங்களுக்குள் இருந்து ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு போகும்படிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமாக அது இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பிசாசானவன் யோபுவை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் மட்டும் அவன் வாதிக்க தொடங்கினான். தேவன் அவன் மேலே தன்னுடைய பாதுகாப்பை முத்திரை போட்டு வைத்திருந்தான். எலும்பும் தோலுமாக அவன் ஒட்டி கொண்டு இருந்தபோது தேவன் அவனோடு கூட ஒட்டி கொண்டு இருந்தான். அவன் பற்களை மாத்திரம் கொஞ்சம் மூடுவதற்கு தசை கொடுக்கப்பட்டதற்கான காரணம் விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்காக. அல்லேலூயா. தேவன் மரித்து போக வேண்டிய அவனுடைய சரீரத்தை மறுபடியும் எடுத்து கட்டி அவனுடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணினார். 150 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை காணத்தக்க ஒரு பூரண ஆயுசு நாட்களை அவர் கொடுத்தார். இப்போ வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரையில் தட்டுங்களேன். அப்போ யாரெல்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் பாருங்கள், விசுவாசத்தில் வியாதி உங்களை மேற்கொள்ளாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்களை அணுகாது. ஆமேன். காரணம், அவருடைய மகிமையின் பிரசனத்தில் தங்கியிருக்கிறவர்களை ஒன்றுக்கும் தொடுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுப்பது கிடையாது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறவனாக. அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லுகிறார், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற என்னுடைய மகன், எனக்காக வைராக்கியம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள், போராட்டத்தின் மத்தியிலையும் என்னை தேடி வந்து எனக்காக நேரத்தை ஒதுக்குற என்னுடைய மகன், என்னுடைய மகள், அவளுடைய ஆரோக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு யாருக்கு அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எந்த வியாதினால, எந்த பலவீனத்தினால, சோர்வினால நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு பலவீனப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் அதை கட்டவிழ்க்க போகிறேன். அல்லேலூயா. அந்த வியாதியை நான் என்னுடைய கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறேன். மத்தேயு 8:17 சொல்லுகிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம், அவர் தாமே, அவர் தான் யாருங்க? இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து இருக்கிறார். பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நாம் இப்போது குணமாக இருக்கிறவங்கள கரையில் தட்டுங்க. அப்போ ஒரு டாக்டர் சொல்லுவார், இந்த வியாதி சுகமாகாது, மருந்து சொல்லும், இந்த மருந்து சாப்பிட்டு உனக்கு சுகமாகாது. கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ சுகமாக மாட்டே. ஆனால் நாம சொல்லணும், நான் சுகமாவேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாவேன். நல்ல கரையில் தட்டுங்களா. சரி, இப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வியாதி வந்து விட்டது, கூடவே இன்னொன்று சேர்ந்து வந்துடும். அது என்னன்னு சொன்னால், இருதயத்தில் காயம் வந்துடும், பலவீனம் வந்துடும், சோர்வு வந்துடும். அப்போ தேவன் வெளிப்புறத்தினுடைய காயங்களை மட்டும் ஆற்றி, நம்ம ஏதோ டிங்கரிங்லாம் பாட்டு பெயிண்டிங் அடித்து எப்படி ஒட்டி கிட்டி வச்சு அனுப்புகிறவர் கிடையாது. மாறாக நம்முடைய சரீரத்தையே அவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு பிறகு 150 வருடம் அவன் வாழ்ந்தான்னு சொன்னால், அவனுடைய சரீரத்தை தேவன் அந்த உடம்பு சரியில்லாத ஒரு சரீரமாக மாற்றலை. மாறாக அவன் இதற்கு முன்பு இருந்த சரீரத்தின் பலத்தை விட அதிகமான பலத்தையும் ஆயுசு நாட்களையும் அவன் கொடுத்தபடினால அவன் அதற்கு பிறகு 150 வருடம் அவன் வாழ்ந்து இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் பாருங்களேன், சரீரத்திலிருந்து சரீர வியாதியிலிருந்து ஒரு சிலர் சுகம் அடைந்திருந்தாலும் அந்த சரீர வியாதியின் நேரத்தில் அவர்கள் சகித்து கொண்ட அந்த சகிப்புகள், அவமானங்கள், அந்த நிந்தைகள், அந்த போராட்டங்கள், ஏச்சு பேச்சுக்களான அந்த வார்த்தைகள், இன்றைக்கும் அவங்க சுகமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் அது ஒரு காயமாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா,
அந்த மனுஷன் இன்றைக்கும் ஒரு குற்றப்பழி உணர்வில் இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் மட்டும் அன்றைக்கி கேட்டிருந்தேனா, நான் மட்டும் அன்றைக்கி கேட்டிருந்தேனா, நான் மட்டும் அன்றைக்கி கேட்டிருந்தேனா. 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அன்றைக்கி தான் கேட்கல, இன்றைக்காவது நீங்கள் கேளுங்க. இப்போ நான் மட்டும் கேட்டிருந்தேனா, கேட்டிருந்தா அப்போ முடிஞ்சிச்சுல. இப்போ டைம் இருக்குது தானே, இப்போயாவது திரும்பலாம்ல. ஆண்டவர் சொல்கிறார், வாசலில் நின்று நான் கதவை தட்டுறேன். அப்போ நான் அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ மனம் திரும்பு. ஆமேன். இன்னைக்கு உன்னுடைய நிலைமை இருக்கிற வண்ணமாக என் இடத்துல வா, நான் உனக்கு சுகம் தருவேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் பலவீனங்கள் வரும்பொழுது அவனுடைய ஆத்துமா சோர்ந்து போகுது, அவனுடைய இருதயம் சோர்ந்து போகுது, அது மனமடிவு ஆக்குது. பாருங்கள், அநேக விதமான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், யோபு பாருங்களேன், அந்த வியாதியாக இருந்த நாளெல்லாம் அவனுடைய மனைவி திட்டுனதை அவன் நினச்சி கொண்டே இருந்திருப்பான். உங்களுக்கு கூட பாருங்கள், உங்களுடைய வியாதி நேரத்தில், உங்களுடைய பிரச்சனை நேரத்தில், உங்களுடைய இயலாமையின் நேரத்தில் யாரோ உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்கல்ல, யாரோ உங்களை சொல்லி கோவப்படுத்திருப்பாங்க, யாரோ உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க, யாரோ உங்களை மற்றவங்களுக்கு முன்பாக அசிங்கப்படுத்திருப்பாங்கல்ல. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இடத்தெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் சுகமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்தில் அது ஒரு காயமாக இருக்கும். என்ன அவங்க அன்னைக்கு அப்படி சொல்லாமல் பாருங்கள், அதெல்லாம் தாண்டி பல ஆண்டுகள் கடந்து வந்துட்டுருப்போம். இன்றைக்கி நம்ம நல்லா தான் இருக்கிறோம். இல்லை, ஒருவேளை அந்த திட்டினவங்க கூட இன்றைக்கி இல்லாமல் போயிட்டுருக்கலாம், மறுத்து கூட போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் மேலே அவங்க சொன்ன வார்த்தை, நம்ம அவங்க மேலே கோபமாக இருக்க மாட்டோம். ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஒரு ரணமாக, ஒரு காயமாக, ஒரு முல்லை போல் என்னை குத்தி 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 ரணமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்திருப்போம். யோபுக்கு அப்படி தான். தன்னுடைய மனைவி கூட இந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியவன் இப்படி சொல்கிறாளே, அவள் கூட தான் இருந்திருப்பா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீ இன்னும் தேவன் மேலே இவ்வளோ வைராக்கியமாக வச்சுன்னுக்கிறியே, நீ அவரை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்கிறாளே. அப்போ அவனுக்கு என்ன வந்திருக்குன்னா, என் மனைவியா என்னோடு கூட இருந்து 10 பிள்ளைகளை பெற்று இவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்துகளை என்னோடு கூட அனுபவித்தவ, எல்லா இன்ப துன்பங்களும் என்னோடு கூட இருந்தவ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேச வேண்டியவ என்னை குத்தி காட்டிட்டாளே என்று சொல்லி கூட அவர் நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் தான் தேவன் அவரை புது மனுஷனாக மாற்றுகிறார். புதிய எண்ணம், புதிய சிந்தனை. மனைவி பழைய மனைவி தான், மனைவி ஆண்டவர் டெக்கரேஷன்லாம் பண்ணல, அப்படி தான் போட்டுக்குதா, அவனை புதுப்பிக்கிறார். ஆமேன். மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வைக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, 42:7-8. அவ்வளோ வியாதிகளின் மத்தியில் அவன் இருக்கிறான். அவனுடைய இருதயத்தில் ஒரு சில பலவீனங்கள் இருந்திருக்கும், ஒரு சில பாடுகள் அவனுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ தேவன் அவனுடைய சரீர ஆரோக்கியத்துக்கு சுகமாக்குவதற்காக ஒரு நற்கிரியையை அவன்கிட்ட இருந்து அவர் பார்க்குறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், 42:7-8. தேவன் யோபுனுடைய நண்பர்களை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசுகிறேன். கரங்களை தட்டுங்களேன். இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நான் ஒரு சின்ன அர்த்தம் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். உங்களுடைய வியாதியில், உங்களுடைய பலவீனத்தில் உயிர் போகிற மாரி உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்ற நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரர் இந்த ஊசியை எங்கே வச்சுக்கிற அப்படின்னு உங்களை கேட்குறாரு. அப்போ எப்படி பதில் கொடுப்பீங்க நீங்கள்? நான் எப்படி பதில் கொடுப்பேன்? நிதானமாக கொடுப்பேன்? இல்லை, சாதாரண ஒரு தலை வலிக்குதுங்க, தலை வலிச்சுன்னுக்கும் போது உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு. உங்கள் மனைவி ஏதோ ஒன்று கேட்குறாங்க. நீங்கள் அந்த வலியின் மத்தியில், வேதனை மத்தியில் நிதானமாக, ஆமாங்க நேராக போங்க, லெஃப்ட் எடுத்து ரைட்டு பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுற்றி 3 சுற்றிட்டு அப்படியே போனீங்கன்னா அப்படி சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? அப்போல்லாம் சொல்ல மாட்டோம். தலை வலியில் போங்க, எங்கே போய் அங்கே கிடக்கும், இப்போ தேடி பாருங்க, போங்க, சும்மா நொய்னு அரிசினுக்கிறீங்க, இப்படி தானே சொல்லுவோம். சொல்லிக்கிறோமா சொல்லியா? இல்லை, அப்படி தான் சொல்லுவோம் பிரதர். சொல்லிக்கிறீங்களா? ஆமாம். ஆனால் வசனம் சொல்லுது, என் தாசன் ஆகிய யோபு நீங்கள் பேசினது போல, சரி ஆமாம், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசலையாம். அப்போ யோபு கிட்டத்தட்ட ஒரு 40 அதிகாரங்களில் அவர் பேசுனது நிதானமாக பேசியிருக்கிறாராம். எத்தனை வருஷம் தெரியாது, எத்தனை மாதம் தெரியாது. ஆனால் அவருடைய கொடூரமான வேதனைகளை பார்த்து அவருடைய நண்பர்கள் ஏளனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் நிதானமாக பேசுகிறான், நிதானமாய் பேசுகிறவனாக இருக்கிறான்.
அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு முறை சொல்லலைங்க, 2 முறை சொல்கிறாரு. 7வது வசனத்திலும் சொல்கிறாரு, 8வது வசனத்திலும் சொல்கிறாரு. 2 முறை அவனை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறாரு, நிதானமாய் பேசணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:32 சொல்லுது பாருங்களேன். நீதிமொழிகள் 10:32, நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். யாருடைய உதடுகள்? அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கரை பற்றி பேசப்பட்டிருக்கும். இப்போ இங்கே நமக்கு நீதிமான்கள் யாருங்க? நீதிமான் நாம தான். இங்கே வேதத்தில் நீதிமான் யோபு. யோபு பேசும்போது அவருடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசும். யாருக்கு பிரியமானவைகளை பேசும்? கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேசும். அப்போ கடந்த 40 அதிகாரங்களாக யோபு நிதானமாய் பேசுகிறான்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமானதை பேசுகிறான், தேவனை குறித்து நன்மையை பேசுகிறான், தேவனை குறித்து மேன்மையான காரியங்களை அவன் பேசுகிறான். எந்த சூழ்நிலையும், எந்த வேதனையும், எந்த வருத்தமோ தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை பிரிக்க முடியல பாருங்க. அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் அவன் தேவனை குறித்து நிதானமாக பேசக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். அதனால தான் வசனம் சொல்லும், நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டாங்க, நீதிமான் பதறான். ஆனால் நாம் எப்படிலாம் பதறிடும் பாருங்கள். ஒரு திடீர்னு வருகிற ஒரு சோதனையை பார்த்து பதறிடும், ஒரு கெட்டதை பார்த்து பதறிடும். நமக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், ஆத்திரப்படுறோம். நம்மை விட பலவீனமாக இருக்கிறவங்க கிட்ட நம்முடைய பலத்தை காட்டுகிறவளாக மாறிடுறோம். ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், நிதானமாக பேசுகிறவனாக அவன் இருக்கிறான். அப்போ நம்முடைய தேவனை பாருங்களேன், உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன நன்மையான ஒரு காரியத்தை பார்த்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திடுமோ என்று சொல்லி நினைச்சு அவன் பலி கொடுத்தான். அவனுடைய பொருளாதாரத்தை தேவன் கட்டி எழுப்பினார். இன்னைக்கு எலும்பும் தோலுமா இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தேவனை தூஷிக்கலை, தேவனை குறித்து கெட்ட வார்த்தை பேசலை, முறுமுறுக்கலை, தவறானதை பேசலை. இந்த நோய் வந்ததுக்கு, இந்த வியாதி வந்ததுக்கு என் சித்தப்பா காரணம், எங்கள் மாமா காரணம், என் தம்பி காரணம், என் அண்ணன் காரணம், என் மனைவி காரணம், எதையும் அவன் சொல்லலை. வசனம் சொல்லுது, என்னை குறித்து நிதானமாய் அவன் பேசுகிறான். அப்போ இன்றைக்கி சகோதரனுடைய சகோதரி, நீங்களும் நானும் நிதானத்தை எங்கெல்லாம் தவறுகிறோமோ அங்கெல்லாம் நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறோம். நான் கூட நம்ம எங்கெல்லாம் பதறி போய் பேசுகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம நிதானத்தை பாருங்கள். யாராவது நம்மளை குற்றப்படுத்தினா உடனே அதுக்கு ஒரு பதில், யாராவது நமக்கு தீமை செஞ்சால் உடனே அதற்கு ஒரு பதில், யாராவது ஒரு கெட்டது செஞ்சால் நமக்கு உடனே அதற்கு ஒரு கெட்டது அவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நிதானமாக பேசணும், நிதானமாக நீ செய்யணும். அப்போ தேவன் அவனுடைய சரீர ஆரோக்கியத்தின் மேலே அக்கறையாக இருந்ததுக்கான காரணம், இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் என்னை குறித்து நிதானமாக பேசுகிறாங்கள. காரியங்களை தட்டுங்களேன். ஆண்டவர் சொல்ற, என்னை மகிமைப்படுத்துகிறவளை நான் மகிமைப்படுத்துவேன். என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை, மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். அப்போ இங்கே யோபு என்ன பண்ணிருக்கிறான்? தேவனை குறித்து நிதானமாக பேசுகிறான்னு சொன்னால் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போய் பேசுகிறானா? கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லவர்னு சொல்கிறானா? இல்லை, என்ன மாதிரி கடகண்டு கூட பேசியிருப்பான், ஆனால் நிதானமாக பேசியிருப்பான். நிதானம்னு சொன்னால் வார்த்தைகளை அளந்து பேசுவது, வார்த்தை விட்டுடக்கூடாது. ஆமீன். ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் அதுதான் உங்களையும் இன்னும் நியாயம் தீர்க்கும். வசனமும் அதான் சொல்லுது. வார்த்தை பரலோகத்தில் நியாயம் தீர்க்கிறது வார்த்தை. அப்போ தானே போட்டுக்குது. அப்போ இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன்னு சொன்னால் இந்த வார்த்தை இந்த இடம் முழுவதும் இருக்குது. ஆமீன். இந்த வார்த்தை ஒன்று உங்களை உருவாக்கும் அல்லது உங்களை அழிக்கும். வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. அதான் ஏசு சொல்கிறேன், என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நான் விரும்பினவைகளை. நீங்கள் நான் விரும்புறது கிடையாது, அவர் விரும்பினதை செஞ்சுட்டு வரோம். அவர் விருப்பம் என்னது? நன்மையானது இல்லை. அப்போ நம்மளுடைய வார்த்தையில் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம உருவாக்குறோம். அப்போ கடந்த 5 வருடங்களாக நீங்கள் என்னெல்லாம் பேசினீங்களோ அதுதான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமாக இருக்குது. அதுதான் பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு தான் பேசும். அப்போது நீங்கள் 5 வருஷமாக, கடந்த 5 வருஷமாக என்னத்தை பேசினீங்க, என்னத்தை சொன்னீங்க, என்னத்தை சிந்திச்சிங்க, அதுதான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை. இப்போ நீங்கள் கையை வச்சு பாருங்கள், என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கடந்த 5 வருஷமாக தேவனுடைய
காரியத்தை குறித்து நிதானமாக பேசியிருக்கிறோம், நல்லது நடந்தது. இப்போ என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொன்னால், அல்லது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பட்டு மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கடந்த 5 வருஷமாக நான் விசுவாசத்தை பேசலை. அப்போ இன்றைக்கு ஒரு சரீரம் பலவீனமாகிறது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் ஆத்மா பலவீனமானது நமக்கு தெரியல. அப்போ ஒரு தேவன் நம்முடைய பாடியை மட்டும், பாடியினுடைய அவுட் சைடு மட்டும் சுகமாக்காமல் நம்ம பாடியினுடைய இன்சைடையும் அவர் சுகமாக்குகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ யோபு 42:12 போன வாரம் வாசித்த வார்த்தை, கர்த்தர் யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கணும், அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுடைய சரீரம் கெட்டு போவதற்கு முன்பு அவனுடைய சரீரம் ஆரோக்கியம் எப்படி இருந்ததோ அதே ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்காம அந்த ஆரோக்கியத்தை விட இப்போது ஒரு மேலான ஆரோக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய முன் நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் அந்த தேசத்தில் செல்வ சீமானா இருந்தான். சகலவித ஆசீர்வாதமும் அவனுக்குள்ளே இருந்தது, சகல விதமான நன்மையும் அவனுக்குள்ளே இருந்தது, பிள்ளை செல்வங்கள் அவனுக்கு இருந்தது, சந்ததி இருந்தது, சந்தானம் இருந்தது, சம்பத்து இருந்தது, பேர் இருந்தது, புகழ் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, பட்டம் இருந்தது, பதவி இருந்தது, நற்பெயர் இருந்தது, நற்சாட்சி இருந்தது. இது எல்லாமே அவனுக்குள்ள குறைவாகவே இல்லை, இவை எல்லாமே நிறைவாக இருந்தது. இதுதான் அவனுடைய முந்தின நிலைமை. அப்படி தானே? நம்ம எங்கேயாவது வாசித்தோமா, முந்தின நிலைமை யோபு சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்தார், புள்ள இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தார், வியாதியாக இருந்தார், ஏதாவது வாசித்து பார்த்தோமா? எதுவுமே. அப்போ அவனுடைய முந்தின நிலைமை, நான் சொன்னது எல்லாமே அவனுடைய முந்தின நிலைமை. இப்போ அந்த முந்தின நிலைமையே மக்கள் ஆசீர்வாதமானதுங்க. நல்லா கரையில் தட்டுங்களேன். பாருங்கள், இன்னைக்கு யோபுனுடைய முந்தின நிலைமையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தாலே நம்மளுடைய 10 தலைமுறை நல்லா இருக்கும். உண்மையா இல்லைங்களா? யோபுவுக்கு எதில் அங்கே குறைவு இருந்தது? ஒன்றிலையுமே குறைவு கிடையாதுங்க. எல்லாவற்றிலும் தேவன் அந்த தேசத்திலேயே அவன் அவ்வளோ பெரிய செல்வந்தனாக வச்சுருந்தாரு. அதுதான் அவனுடைய முந்தின நிலைமை. இப்போ அந்த முந்தின நிலைமை இப்போ உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சாலே நம்மளுடைய 10 தலைமுறைகள் இந்த பிரான்ஸ் தேசத்தில் நல்ல செழிப்பாக வாழ்வாங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தேவன் அவனுக்கு அதை கொடுத்தாலே போதும், அதை கொடுத்தாலே அவன் கர்த்தருக்கு கோயில் கட்டி கூட கும்பிட்ற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய சமாதானமாக சந்தோஷமாக மாறிடுவான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு இருந்த முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பிந்தின நிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தனால கரையில் தட்டுங்களேன். இப்போ பாருங்கள், அவனுக்கு ஏற்கனவே ஒன்றுமே குறைவு கிடையாதுங்க. இப்போ தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அதை விட பல மடங்கு ஆசீர்வாதமாக அவனை ஆசீர்வதிக்கிற. நல்ல கரங்களை மறுபடியும் தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர் மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேன். அதனால தான் பாருங்கள், அவனுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை கொடுத்து மாட்டோம் அவனை ஆசீர்வதிக்கலை. அவன் முன்னாடி இருந்த நிலைமையை பார்க்கணும், அவனுடைய பின்னாடி நிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார். அப்போ நல்லா கவனிங்களேன், நீங்கள் தேவனுக்காக கொடுக்குற நேரம், நீங்கள் தேவனுக்காக உழைக்கிற உழைப்பு, நீங்கள் தேவனுக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கை, தேவனுக்காக கொடுக்கக்கூடிய தசமபாகம், தேவனுக்காக கொடுக்கக்கூடிய ஜெப நேரம், நீங்கள் தேவனுக்காக பிரயாசப்படுகிற பிரயாசங்கள், இதையெல்லாம் தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதை போல உங்களுக்கும் எனக்கும் தெரியும். காரணம், யோபுனுடைய முந்தின நிலைமையில் தேவன் அவங்ககிட்ட வந்து பேசலை, அவனுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லலை, இதெல்லாம் எடுத்துக்க போகிறோன்னு சொல்லலை. அல்லது பரலோகத்தில் தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த சண்டையோ வாக்குவாதமோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் அவனாகவே இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளார தேவன் நோட்டட் பண்ணினேங்கிறார், டைரியில் எழுதுறார். இதை செய்கிறானா ஓகே, ஓ இதை செய்கிறானா ஓகே, இப்படி நடக்கிறானா ஓகே, இதை பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறார். இதான் அவருக்கு கீ. கவனிங்க. அப்போ நீங்கள் கூட பாருங்களேன், இன்றைக்கி சபையில் உங்களுடைய இயலாமையின் மத்தியில், உங்களுடைய குறைவுகளின் மத்தியில், சரீர பலவீனத்தின் மத்தியில் உங்களால் முடியவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சபையில் வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதித்து அல்லது வீட்டில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறத நான் பார்க்க மாட்டேன், பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க மாட்டோம். ஆனால் தேவன் பார்க்குறாருங்க. கரங்களை தட்டுங்களேன். அவரை பார்த்து அதை ஒரு நோட் பண்ணி வைக்கிறாருங்க. ஆமேன். அப்போ நல்லா கவனிங்களேன், ஒரு மேலான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ மனுஷர்கள் வியந்து போகத்தக்கதாக, ஆமேன், மனுஷர்கள் பார்த்து மெய் சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கான காரணம் அவனுக்குள்ளே இருந்த நற்கிரியை. அவன் தேவனை நிதானமாய் பேசினான், தேவனை குறித்து நிதானமாக பேசினான். தூளில் இருந்த ஒரு மனுஷனை தேவன் எடுத்து வல்லமையாய் உயர்த்தினாரே என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாம் யோபுவை தேடி ஓடி வந்துட்டாங்கங்க. யோபுனுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னையா இது, ஒரு நாளில் இப்படி போனேன்,
ஒரு நாளில் இப்படி மாறிட்டேன் என்று சொல்லி வியந்து வியந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தூளில் இருக்கிறீங்களா? தூள்னு சொன்னால் புசியர், தூசி அல்லது குப்பை. அங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரங்கள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் கடன் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் வியாதி இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குதா? பிரச்சனைகள் இருக்கா? போராட்டம் இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நன்மை உங்கள் கையை விட்டு போனதை போல் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் உனக்கு நான் சொல்கிற ஒரு சரியான நேரம். இப்போ இந்த நேரத்தில் யோபு எப்படி நடந்தானோ அதே போல் நீ நடந்துட்டேன்னு சொன்னால் இந்த தூளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தற்காலிகம். இந்த வியாதியில், கடன் பிரச்சனையில், தரித்திரத்தில், வியாகுலத்தில், பலவீனத்தில் அல்லது குடும்ப முறிவுகளில் இருக்கிறது தற்காலிகம். உனக்கு நான் ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அது என்னன்னு சொன்னால், நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது, மாறா நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து இருக்கிற ஆசீர்வாதம், அதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவான. நல்ல கரையில் தட்டுங்களேன், கரையில் தட்டுங்களேன். எந்த மனுஷனுக்கு முன்பாக ஏளனமாக இருந்தீங்க, எந்த மனுஷனுக்கு முன்பாக கடன் கட்ட முடியாமல் இருந்தீங்க, வட்டி கட்ட முடியாமல் இருந்தீங்க, வேலை கிடைக்காமல் இருந்தீங்க, பேப்பர் கிடைக்காமல் இருந்தீங்க, கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்க, பிள்ளை இல்லாமல் இருந்தீங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த சூழ்நிலையில் நீ யோபுவை போல என்னை குறித்து நிதானமாய் பேசு. நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, எனக்கு கனப்படுத்த வேண்டியதை கனம் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. கரைகளை தட்டுங்க, கரைகளை தட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற அந்த இடம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். என்னால் இது நடக்காத ஆண்டவர், என்னால் இது கூடாத ஆண்டவர், என்னால் இது முடியாத ஆண்டவர் என்று நீ நினைக்கிற அந்த இடம் தான் டர்னிங் பாயிண்ட். அது வருத்துக்காக நான் காத்து நிறந்தேன். நீ காத்து நிற்கிறியா? காரணம், அது வந்ததுன்னு சொன்னால் நான் செயல்படக்கூடிய ஒரு நேரம். எப்போ என்னால் முடியலன்னு சொல்கிறனோ அப்போ தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையை கையில் எடுக்கிறார். எப்போது என்னுடைய பிரச்சனையை என்னால் தீர்க்க எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறனோ அப்போ தான் என்னுடைய பிரச்சனையை தேவன் தீர்க்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் சொல்ல போகிற ஒரே ஒரு காரியம் தான் யோபு 37:5. 37:5. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்கக்கூடாத, நம்ம நினைத்து பார்க்க முடியாத, நம்ம எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன், அப்படி எழுந்து நில்லுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. தேவன் சொல்கிறார், உன்னால் எங்கே முடியலன்னு சொல்கிறியோ, உன்னால் எப்போ கூடாதுன்னு சொல்கிறியோ, உன்னால எப்போது நடக்காதுன்னு சொல்கிறியோ. பாருங்கள், நிறைய பேர் அழுது அழுது நம்ம ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைக்காக, திருமணத்திற்காக, பிள்ளை பாக்கியத்திற்காக, ஒரு வேலைக்காக, ஒரு கார்த்துக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு பெருமைக்காக அல்லது ஒரு படிப்புக்காக நம்ம நிறைய அழுது அழுது நம்ம ஜெபிக்கிறோம், போராடுறோம். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய அழுகையை பார்க்கலன்னு நினைக்காதீங்க. என் தேவன் அந்த அழுகையை, கண்ணீரை தன்னுடைய துருத்தில் சேர்த்து வைத்து இருக்கிறார். உங்களுக்கான ஒரு சரியான நேரம். பாருங்க, யோபு 40 அதிகாரம் பேசித்தாங்க ஆகணும். 40 அதிகாரம் அந்த வியாதியோடு அந்த இருந்து தான் ஆகணும். ஏன் 2வது அதிகாரத்தில், 3வது அதிகாரத்தில், 5வது அதிகாரத்தில் 10, 15, 30, 35 ஏன் தேவன் வந்து அவனை சந்திக்கக்கூடாது? அவனுக்குன்னு ஒரு காலம், அவனுக்குன்னு ஒரு நேரம், அதன் நேரத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது போல யோபுவுக்கு நல்லா தெரியும், எனக்கு முன் குறித்து இருக்கிறதை அவர் நிச்சயமாக அல்லேலூயா செய்வார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு இருக்கிறான். பாருங்களேன், அப்போ இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நாம் விசுவாசத்தோடு அல்லேலூயா நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கணும். அல்லேலூயா.